வணக்கம். நான் வெல்னஸ் கோச் தினகரன் பேசுகிறேன். இன்றைக்கி 13வது நாள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, தூக்கம். என்னப்பா தூக்கம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாப்பான்னா, ஐயோ ஆமாம், தூக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, மறுநாள் விடிய போகிற ஒரு பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, முந்தின நாள் நம்முடைய தூக்கம் நல்லா இருந்தால் மட்டுமே தான் விடிய போகிற பொழுது அந்த ஒரு நாள் டிசைட் பண்ணுறதே முந்தின நாள் தூங்கணும் தூக்கம் தான். முந்தின நாள் சரியாக தூங்கலை அப்படின்னா, மறுநாள் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்பா தூங்கணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் தொடர்ச்சியா தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா, அரை பைத்தியமாயிடும் நாம. மனநிலை சரியில்லாதவங்கள செக் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க தூங்கவே மாட்டாங்க அவங்க. சரியா? அதனால கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோ நேரம் தூங்கணும்? 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். அந்த தூக்கம் எப்படி இருக்கணும்? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அந்த தூங்குகிற பெட்ரூம் எப்படி இருக்கணும்? கும் இருட்டில் இருக்கணும். நைட் லேம்ப் போட்டுக்கிறது, 0 வாட்ஸ் போட்டுக்கிறது, டியூப் லைட் போட்டுக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். வெளிக்காற்று உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கணும். அந்த கொசுவத்தி, அப்புறமா என்ன சொல்கிறது, அந்த ஆல் அவுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல், இயற்கையான காற்று வந்து போகிற மாதிரி கும் இருட்டில் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு உங்களை அவ்வளோ லவ் பண்ணும் உங்களை. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, மூளை பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துரும். பயங்கர ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். மறுநாள் கூட ப்ரொடக்டிவாக திங்க் பண்ண முடியும். மறுநாள் ஹோல் டே ஆக்டிவாக இருக்கலாம். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்படி தூங்கலைன்னா எல்லாமே உல்ட்டா தான். எரிஞ்சு எரிஞ்சு விழுகும். எடுக்கிற முடிவு எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். கொட்டாவியே வரும். எந்த வேலையும் உருப்படியாக நம்மளால் செய்யவே முடியாது. சரி, அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்? சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான். மொதல் விஷயம், டின்னரை தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். அதுவும் லைட்டாக இருக்கணும். நான்லாம் 9லேருந்து 9:30 மணிக்குள்ள தூங்கிடுவேன். என் டின்னர் 6:30லேருந்து 7 மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். என் பசங்களுக்கும் அதே தான். ஸோ உங்களோட டின்னரை நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குறீங்களோ அதுலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டின்னர் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அந்த 7 to 7:30க்குள்ளே முடித்து 9:30 தூங்குகிற பழக்கத்துக்குள்ளே போயிடுங்க. சரியா? டின்னர் லைட்டாக எடுத்துக்கிறீங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். கழிவு நீக்க உறுப்புகள் எல்லாம் அந்த செரிமானம் சூப்பராகிடும். அப்போ தான் தேவையில்லாத டாக்ஸிக் எல்லாமே அந்தந்த உறுப்புக்கு காலப்போது கரெக்டாக இருக்கும். ஹெவியாக சாப்பிட்டோம்னா டைஜஸ்ட் ஆகாது. நைட்டு ஃபுல்லாக மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். காலை எந்திரிக்க முடியாது, ட்ரௌசியாக இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும். மறுநாள் ஃபுல்லாக ஒரு நல்ல நாளாகவே இருக்காது. அடுத்தபடியாக தண்ணி என்ன பண்ணணும்னா, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். அப்போ தான் 1 மணி நேரம் பொறுத்து தூங்க போகும்போது யூரின் போயிட்டு வந்து படுத்தோம்னா நல்லா நிம்மதியாக தூங்க முடியும். இல்லை அப்படியே போய் படுத்துட்டோம்னா 2லேருந்து 3 முறை எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். அது சுகர் பேஷண்ட்டாக இருந்துட்டோம்னா இன்னும் கொடுமை. அவங்களுக்கு தூக்கன்றது, ஒரு நிம்மதியான தூக்கன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரியா? அதுக்கப்புறமா உங்கள் பக்கத்தில் மொபைல் வச்சுக்காதீங்க. இருட்டில் இருக்கணும். பக்கத்தில் மொபைல் இருக்கக்கூடாது. ஏன்னா அதோடய வேவ் உங்களுடைய பிரெயினை பாதிக்கும். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாகவே எங்களோட பெட்ரூமில் மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. பெட்ரூம்குள்ளே போயிட்டோம்னா மொபைல் ஃபோன் எதுவாக இருந்தாலும் வெளியில் தான். அப்போ அலாரம் அடி வைக்கிற டைம் பீஸ் வச்சுருக்கேன். அதில் தான் அலாரம் வைக்குது, அதுதான் அடிக்கும். மற்றபடி செல்ஃபோன் பெட்ரூம்குள்ளே அலோடே கிடையாது. அப்புறம் பெட்ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு காலையிலேருந்து நடந்த விஷயங்களில் எதெல்லாம் நல்ல விஷயம் நடந்ததோ அதெல்லாம் போடணும். உங்கள் ஸ்பௌஸ் இருந்தாங்களோ, இல்லை அந்த பசங்களுக்கு கதை சொல்லுங்கள், இல்லை பசங்க கதை சொல்லி நீங்கள் கேளுங்க. நீங்கள் இல்லை ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்த நல்ல விஷயங்களை போட்டுட்டு படுத்தோம்னா மூளை அது சம்மந்தமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நாள் ஒரு ஒரு 18-16 மணி நேரத்தில் எதெல்லாம் விளங்காத விஷயங்கள் நடந்ததோ அதை நினச்சிக்கிட்டே படுத்தோம் அப்படின்னா அது சம்மந்தமாகவே தான் நம்மளுடைய கனவுகள் வரும். அதே திங்கிங்காகவே இருக்கும். மைண்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். பயங்கர டயர்டாக இருக்கும். அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். காலை எந்திரிக்கவே தோணாது. அதனால் தூங்க போகும்போது அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நடந்து முடிஞ்சதை விட்டுடுங்க. எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறது முட்டாள்தனம். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயத்தில் உண்மையாகவே உங்கள் மேலே தப்பு இருந்தால் மானசீகமாக அவங்கள ஒரு முறை மனசார மன்னிப்பு கேட்டுக்கோ. அடுத்த முறை அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோ. அதை பண்ணிவிட்டு நல்ல விஷயங்கள் பேசிவிட்டு நாளைக்கு பொழுது முடிஞ்ச உடனே என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு படுத்தோம் அப்படின்னா நிம்மதியாக தூக்கம் வரும். ஏன்னா லைட்டாக சாப்பிட்ருக்குறோம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்குறீங்க, தண்ணி கரெக்டாக குடிச்சிருக்கிறீங்க, 1 ஹவர் முந்தையே குளிச்சு முடிச்சுட்டு யூரின் போய் படுக்கிறீங்க. எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனை எதுவுமே கிடையாது. பக்கத்தில் மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா
காலையிலேருந்து நடந்த தேவையில்லாத விஷயத்த திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல கதை கேட்டோ இல்லை கதை சொல்லியோ படுத்து தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? தூங்கி பாருங்கள். அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தூங்கி பாருங்கள். கான்ஷியஸாக கவனமாக தூங்கி பாருங்கள். அப்புறம் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். உங்கள் உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் மூளை உங்களை விரும்பும். உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? பாய்.